ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு திருப்பாவையுள் நூற்றந்தாதிங்கிற தலைப்பில் இரண்டாவது பாசுரமான வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிற பாசுரத்தை அனுபவிக்கலாம். முதல்ல அந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதென செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கூறும் அறிவுரை என்ன அப்படின்னா, வையத்தில் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்கிறார். உய்யுமாறு எண்ணி அப்படிங்கிற அந்த பதத்தில் வச்சிருக்கா ஆண்டாள் அந்த அறிவுரையை. என்ன அர்த்தம்? உய்யுமாறு எண்ணி அப்படின்னா நம்ம எப்படி ஜீவிக்கணும், நம்முடைய ஜீவனம் எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னா, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனுடைய அடியை பாடணும் அப்படின்னு சொல்ற. பரமனை பாடு அப்படின்னு சொல்லல ஆண்டாள், அவனுடைய திருவடியை பாடு அப்படின்னு சொல்றார். ஒரு தாயாரிடத்துல ஸ்தன்யபானம் பண்ற குழந்தைக்கு பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பகவானுடைய குழந்தைகளான நமக்கு பகவானினுடைய திருவடி. நீங்க திருமலையப்பனை போய் சேவிச்சேன்னா, சீனிவாசர் கோவிலில் போய் சீனிவாசர் சேவிச்சேன்னா அவர் எப்படி காட்சி கொடுப்பார் பார்த்திருப்பேன். தனது வலது திருக்கரத்தை திருவடியை நோக்கி தான் நீட்டின்னு இருப்பார், இடது திருக்கரத்தை முழங்கால் கிட்ட வச்சுட்டு இருப்பார். என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, என்னுடைய திருவடியை நீ பற்றிக்கோ, உன்னுடைய சம்சார கஷ்டங்களை நான் என்னுடைய முழங்கால் அளவு வத்த அடிச்சுடுவேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி காண்பிக்கிற திருவடியை பற்று அப்படின்னு அவர் சொல்றார். அத ஒரு ஸ்லோகத்துல சொல்றார்கள். விசித்திர ஜெகதாதாரக விஷ்ணுகு யத்ர பிரதிஷ்டிதக அப்படின்னு. அந்த திருவடி அவனையே தாங்கிறதான், அவனையே தாங்கும்படியான திவ்யமான திருவடி பகவானோடது அப்படின்னு சொல்லப்படுறது. அவனுடைய திருவடி எப்பேற்பட்டது அப்படின்னா, பிரபு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடியை சொல்றார்கள். தயை நிரம்பியது பிரபு ராமருடைய திருவடி. அந்த திருவடி ஸ்பரிசத்தினாலதான் அகலிகை நல்ல கதியை அடைஞ்சாள் அப்படின்னு சொல்வார்கள். அவள் நல்ல கதியை அடைஞ்சத கம்பர் சொல்றார். மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு பாடுறார். உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் அப்படிங்கிறாரே, எங்க பார்த்தார் கைவண்ணத்தை அப்படின்னா, விஸ்வாமித்திரர் அவா ரெண்டு பேரையும் கூட்டுண்டு வரப்போது தாடகையை அழிக்கணும்னு தான் கூட்டுண்டு வந்தார்கள். தாடகைங்கிற அரக்கிய பகவான் சொன்னார் ராமர், இவள் பெண்ணாச்சே, இவளை நான் எப்படி அழிப்பேன் அப்படின்னு கேட்டார். இவள் பெண்ணே இல்லப்பா, இவள் அரக்கி, நீ அழிக்கலாம்னு ஒரே ஒரு பானம் தான் போட்டார், அவள் அழிஞ்சு போயிட்டா. அதைத்தான் சொல்றார் கம்பர், உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் அப்படின்னார். அடுத்த வரியில சொல்றார் கால்வண்ணம் இங்கு கண்டேன் அப்படிங்கிறார். கால்வண்ணம் இங்கு கண்டேன்னா, அவருடைய ராமச்சந்திரமூர்த்தி அழைச்சுண்டு பர்தரா போற போது அகலிகை கல்லு மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது உணர்வில்லாம இருக்கா. ராமர் தன்னுடைய திருவடியை வைக்கவே இல்லை, ஏன்னா அவர் அதெல்லாம் தாயார போல, அதனால திருவடியை வைக்க மாட்டார். அதனால பயந்து பயந்து மெதுவா திருவடியை வச்சுட்டே போயின்னு இருக்க. அவர் திருவடியிலேருந்து போன ஒரு துகள் அவள் மேல பட்ட உடனே அவளுக்கு உயிர் வந்துடுது. அகலிகை உயிர்ந்து எழுந்துட்டான். கால் வண்ணம் இங்கு கண்டேன், உன்னுடைய காலுடைய வண்ணத்தை நான் இங்கு பார்த்தேன் அப்படிங்கிறார் கம்பர் இந்த இடத்துல. அப்போ சக்கரவர்த்திய திருமகனுடைய திருவடி எவ்வளவு ஏற்றமுடையது பாருங்க. சக்கரவர்த்தி திருமகன் மட்டும் இல்லை, பகவான் கிருஷ்ணனும் அதே மாதிரியே
என்ன பண்ணினார், தன்னுடைய திருவடியினால கரிக்கட்ட மாதிரி இருந்த குழந்தை பரீட்சித்த தொட்டர், அது உயிர் பெற்று எழுந்தது அப்படின்னு சொல்லுவார். எதிமே பிரம்மச்சரியம் ஷாது சத்யஞ்ச அபியாகதம் மயி தேன ஜீவது பாலக அப்படின்னு சொல்றது பாகவத ஸ்லோகம். நான் சத்தியமே பேசுபவன்கிறது உண்மையானால், நான் இதுவரை பிரம்மச்சாரிங்கிறது உண்மையானால், இந்த குழந்தை உயிர் பெற்று எழுந்திருக்கட்டும் அப்படின்னு பிரதிஜை பண்ணினார் கண்ணபிரான். காலால அந்த குழந்தைய தீண்டினார். உடனே குழந்தைக்கு உயிர் வந்துடுத்து. அதை ஆழ்வார் கூட சொல்றார், உத்திரைதன் சிறுவனையும் உய்யக் கொண்டான் உயிராளன் அப்படின்னு ஆழ்வாரும் பாடுறார். ஏலா பொய்கள் உரைப்பவன் கண்ணபிரான். எல்லாருக்குமே தெரியும், ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில சொல்றா, எப்பப்பாரு பொய் சொல்லக்கூடியவன், ஏலா பொய்கள் உரைப்பவன் அப்படிங்கிறார். அவன் சத்தியசந்தன், நான் உண்மையே பேசுபவன் அப்படின்னு சொல்றான், பிரதிஜை பண்றான். அதே மாதிரி 16,108 மனைவிகள் கண்ணபிரானுக்கு. ஆனா நான் பிரம்மச்சாரி அப்படின்னு சத்தியம் பண்றானே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அதுக்கு பாகவதத்துல சுகாச்சாரியார் சொல்றார், ஆத்மா ராமோ சரீரமது, சரீர சம்பந்தமே கிடையாது. ஒரு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள ஆத்ம தொடர்பு அதுதான். அதோட தான் அவன் 16,108 மனைவிகளோட தொடர்பு கொண்டான் அப்படிங்கிறார். ஈவன் கோபிகைகளோட கூட அவன் ராசம் ஆடினானே, அப்ப கூட அவனுக்கு எப்பேற்பட்ட தொடர்பு அப்படின்னா இதே ஜீவாத்ம பரமாத்ம தொடர்பு தான் அப்படிங்கிறார் சுகாச்சாரியார். அவன் பொய்யே பேசினா கூட அது சத்தியமா ஆயிடும், பொய் சொன்னா கூட அது சத்தியமா ஆயிடும். அவன் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நடந்து போறோம், படிக்கட்டு நிறைய இருக்கு, திடீர்னு லைட்டு அணைஞ்சு போயிடுறது. லைட்டு போன உடனே நமக்கு தெரியல அங்க படிக்கட்டு இருக்கா இல்லையான்னு. அங்க படிக்கட்டு இல்லை, நம்ம காலை வச்சு விடுறோம், கீழே விழுந்துடுறோம். அதே சமயம் பகவான் போனான்னா அங்க படிக்கட்டே இல்லைன்னா கூட படிக்கட்டு அங்க என்ன ஆயிடும் அப்படின்னா பகவான் வரான்னு உண்டாயிடுமா. அவன் அப்பேற்பட்ட சத்திய சந்தன். பொய் பேசினாலும் அது சத்தியமாயிடும் அப்படிங்கிறார் அவர். இப்படி பகவான் கண்ணனுடைய திருவடி, பகவான் ராமருடைய திருவடி ரெண்டுமே ஏற்றமுடையது அப்படின்னு பார்த்தோம். ஆனா பகவான் திருவடியை காட்டிலும் அவனை தாங்கும் அவனுடைய பாதுகைகள் ஏற்றமுடையது அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன் ஒரு பாதுகா சகஸ்ர ஸ்லோகத்துல. பாதாவநீத பவதோ ஜகதாம் த்ரயாணாம் ராமாதபித்தமதிகானியதம் பிரபாவாத் நோ சேத் கதன்னு பரதஸ்ய தமேவ லிப்சோஹோ பிரத்யாயனம் பரிபணம் பவதி பவித்ரி. இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சொல்ற பகவானுடைய திருவடி ஏற்றமுடையது, அவனுடைய பாதுகை ஏற்றமுடையது அப்படிங்கிறார். ராமராஜ்யம் நடக்கிற போது 11,000 வருஷம் ராமராஜ்யம் நடந்தது. அந்த சமயத்துல ஒருத்தன் வந்து தர்ம நெறி தவறி நடந்தானா. ஒரு நாய் ஆராய்ச்சி மணியை அடிச்சுதான், கம்ப்ளைண்ட் பண்ணித்தான். லவணாசுரன்கிற அசுரன் சண்டை போடுறதுக்காக வந்தான். இந்த 3 சிக்கலும் ராமராஜ்யத்துல இருந்தது. ஆனா பாதுகா ராஜ்யத்தின் போது எந்த குறையுமே இல்லை. வருமானத்தை அந்த பாதுகை பெருக்கி கொடுத்தது. அதனால தான் ராமனை காட்டிலும் அவனுடைய பாதுகைக்கு ஏற்றம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற இந்த ஸ்லோகத்துல. அப்போ அந்த பாதுகைக்கு போடுற பூதான் நமக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு. பாதுகா அப்படின்னாலே பாதுகாப்பாயாக அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிற காஞ்சி மகா பெரிவா. எங்கள் ராமானுஜரும் காண்தகு தோள் அண்ணல் தென்னத்தியூரார் கடலினைக்கு பூண்ட அன்பாளன் ராமானுஜனை பொருந்தினமே அப்படின்னு பாடுறார் ராமானுஜ நூற்றந்தாதியில திருவரங்கத்து அமுதனாரும். இந்த பாசுரத்தில் அவர் சொல்றார், காஞ்சி தேவ பெருமாளின் திருவடிகளை தனது தலைக்கு ஆபரணமாக பூண்டு
அவர் மீது இடைவிடாது பக்தி கொண்டவர் எங்கள் ராமானுஜர் அப்படின்னு அவர் பாடுறார். இவருடைய அடியவர்களான நாங்கள்லான்னா இவரும் ஒரு அடியவர், இவருடைய ராமானுஜருடைய சிஷ்யர்கள் எல்லாரும் அடியவர்கள். அவருடைய ராமானுஜருடைய அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தோம் அப்படின்னு சொல்றார் அவர். ராமானுஜருடைய அடியவர், ஒரு அடியவர் யார் அப்படின்னா முதலியாண்டான் அப்படிங்கிறவர். அவர் பிரதான சிஷ்யர், ராமானுஜரோட பாதுகையாகவே இருந்தார் அவர் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வைஷ்ணவ சம்ஹிதையில் பரனூர் மகாத்மா எழுதியிருக்கார். பாதுகே எதிராஜஸ்ய கதயந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாதௌ சிரசா தாரயாம்யகம். ராமானுஜரோட திருவடியே கதின்னு இருந்தார் முதலியாண்டான் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகம். யார் இந்த முதலியாண்டான்? பகவத் ராமானுஜருடைய பூர்வாசிரம சகோதரி புத்திரன் இந்த முதலியாண்டான். இவருக்கு தாசரதி அப்படின்னு தான் பேரு. இவரை மகாத்மா அப்படின்னு சொல்றார் அந்த ஸ்லோகத்துல. வேத வேதாங்க சம்பன்னக ஹரிபக்தி பராயணக ஸ்வ மாதூலம் மகாத்மானம் தூரியாசிரம சமாகதம். இந்த ஸ்லோகத்துல முதலியாண்டானை பத்தி சொல்றார். வேதங்களெல்லாம் அத்தியனம் பண்ணினவராம், சாஸ்திரங்கள்லாம் படித்தவர், பெரிய மகாத்மா இவர். ஹரிபக்தி பராயணக, ஹரிபக்தி பண்ணினவர். மாதூலம்னா இவருடைய மாமா. யார் அப்படின்னா ராமானுஜர், பகவத் ராமானுஜர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் சந்நியாசர ஆசிரமத்தை கிரகிச்சுண்டார் அப்படின்னு தெரிஞ்சதுமே இவர் என்ன பண்ணினார், ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்றதுக்காக வந்துட்டார். ராமானுஜரும் சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொள்ற போது சந்நியாசிகள் எல்லாத்தையும் விட்டோம் அப்படின்னு சொல்லணும். ராமானுஜர் எல்லாத்தையும் விட்டேன் என்னுடைய முதலியாண்டானை தவிர அப்படின்னு சந்நியாச ஆசிரமத்தை ஏத்துண்டாராம் அவர். உடனே இவரும் முதலியாண்டானும் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்றதுக்காக வந்துட்டார். ராமானுஜரே தெய்வம்னு எப்பவும் கூடவே இருப்பார். அவர் திருவடியே கதி அப்படின்னு இருந்தார் இந்த முதலியாண்டான். பகவத் ராமானுஜருடைய சன்னதி தனி சன்னதி. நீங்க இதுக்கு போனேன்னா, பகவத் ராமானுஜருடைய சன்னதிக்கு போனேன்னா அங்க எதிர்ப்புற ஒரு சடாரி வச்சிருப்பார். ஸ்ரீபெரும்புதூர்லாம் போனேன்னாக்க அந்த சடாரி யாரு என்ன அப்படின்னா, சடாரின்னா நம்ம கோவிலுக்கு போனா நமக்கு சடாரி சாத்துவா, அது நம்மாழ்வாருடைய திருவடி. ஆனா இவர் ராமானுஜருடைய சன்னதிக்கு நம்ம போனோம்னா அங்கேயும் ஒரு சடாரி வச்சிருப்பா. அது யாருடைய பாதுகை அப்படின்னா முதலியாண்டானுடைய பாதுகை. அவரே கதின்னு இருந்தார், முதலியாண்டானுடைய பாதுகை தான் அது. அதனால பகவத் ராமானுஜருடைய சன்னதிக்கு நம்ம போனோம்னா சடாரி சாத்துங்கோன்னு சொல்லக்கூடாது, முதலியாண்டான சாத்துங்கோ அப்படின்னு சொல்லணும். அவர் பாதுகையாவே இருந்தார் அவருக்கு. அப்போ நமக்கு யார் கதி அப்படின்னா பாகவதரான அந்த முதலியாண்டான் திருவடியே கதி அப்படின்னு நம்ம இருக்கணும். இப்படி பகவான் பாகவதர்கள் திருவடியை நம்ம பற்றினோம்னா, பற்றணும்னு இருந்தோம்னா நம்ம சரீரம் என்ன பண்ணணும், சோம்பல் இல்லாம இருக்கணும், சாத்வீக குணத்தோட இருக்கணும், விரத காலங்கள்ல போகப் பொருட்களை தவிர்க்கணும், கோள் சொல்லக்கூடாது, நாட்காலே நீராடணும் அப்படின்னு பட்டியலிட்டு சொல்றா ஆண்டாள் இந்த பாசுரத்தில். நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னா, இந்த வழிகளையெல்லாம் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா என்ன அறிவுரை சொன்னோம், உய்யுமாறு எண்ணி உகந்து வாழலாம் அப்படிங்கிற அறிவுரையை சொல்லிட்டா ஆண்டாள். ஆனா நம்ம ராமானுஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உய்யும் ஆறு அப்படின்னா, ஆறு அப்படின்னா வழின்னு ஆண்டாள் சொன்னா, நல்ல வழி கிடைக்கும்னு சொன்னா. ஆனா உய்யும் ஆறுங்கிறதுக்கு நம்ம ராமானுஜர் என்ன சொல்றாருன்னா, உய்யும் ஆறு, ஆறுன்னா 6 வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம்ங்கிறார் நம்ம ராமானுஜர். 6 வார்த்தைகள். என்ன 6 வார்த்தைகள் அப்படின்னா, துவயம் அப்படிங்கிற 2 வரிகளை கொண்ட மந்திரத்துக்கு 6 வார்த்தைகள் உண்டு அப்படிங்கிறார் பகவத் ராமானுஜர். அவருடைய அர்த்தம் இந்த மாதிரி இருக்கு.
என்ன 6 வார்த்தைகள் அப்படின்னா, அந்த துவயம்ங்கிற மந்திரத்தை பிரிச்சு இலக்கண ரீதியா நம்ம பிரிச்சு சொன்னோம்னாக்க 6 வார்த்தைகள் வரும். இலக்கண ரீதியா பிரிச்சு சொல்லலாம். ஆனா மந்திர உபதேசிக்கணும் அப்படின்னாக்க அந்த மந்திரத்தை நீங்க போய் ஆச்சாரியனை அணுகி பணிஞ்சு அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும். நான் இப்ப இலக்கண ரீதியா பிரிச்சு தான் அதுக்கு அர்த்தம் சொல்றேன். ஸ்ரீமன் நாராயண சரணவ் அப்படின்னு ஒரு வார்த்தை. என்ன அர்த்தம் இதுக்கு? ஸ்ரீமன் அப்படின்னாக்க ஸ்ரீ தாயாரோடு கூடியவர் நாராயணன். நாராயணன் என்னைக்குமே தனி கிடையாது, அவர் ஸ்ரீயோடு கூடியவர். அந்த ஸ்ரீமன் நாராயணன் வெறும் நாராயணனுக்கு மதிப்பே கிடையாது, ஸ்ரீயோட சேர்ந்தாதான் அவருக்கே மதிப்பு. அதனால ஸ்ரீமன் நாராயண சரணம் இது ஒரு வேர்டு. பிராட்டியோடு கூடியிருக்கும் பகவானுடைய திருவடிகளை சரணம் தஞ்சமாக பிரபத்தியே பற்றுகிறேன். 3 வார்த்தை ஆயிடுது. ஸ்ரீமன் நாராயண சரணம் ஒரு வார்த்தை, சரணம் 2வது வார்த்தை, பிரபத்தியே 3வது வார்த்தை. அடுத்த 3 வார்த்தை அடுத்த அடியில் இருக்கிறது ஸ்ரீமதே, ஸ்ரீயோடு கூடிய பெருமாளுக்கே, நாராயணாய அந்த நாராயணனுடைய மகிழ்ச்சிக்காக, நமக எல்லா கைங்கரியமும் நான் பண்ணுவேன். என்னுடைய மகிழ்ச்சிக்காக இல்லை, நாராயணனுடைய மகிழ்ச்சிக்காக. இது 2வது அடியில் இருக்கிற 3 வார்த்தைகள். என்ன வார்த்தை? ஸ்ரீமதே 1, நாராயணாய 1, நமக 1. ஸோ முதல் அடியில் 3 வார்த்தை, 2வது அடியில் 3 வார்த்தை. என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, பிராட்டியோடு கூடிய பெருமாள் திருவடிகளை பற்றுகிறேன், பிராட்டியோடு கூடிய அந்த பெருமாளுக்கே எல்லா கைங்கரியங்களையும் செய்ய கடவேன் அப்படிங்கிறது தான் இந்த திவ்ய துவய மந்திரத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு ராமானுஜர் காண்பிக்கிறார். இதுதான் 6 வார்த்தைகள் அப்படிங்கிறது. உய்யும் 6 எண்ணி அப்படின்னு. அதை எப்பொழுதும் ஒரு சரணாகதன், பகவான் கிட்ட சரணாகதி அடைஞ்சவன் அதை எப்பொழுதும் நினைச்சுட்டே இருக்கணும், அதை அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு பகவத் ராமானுஜர் சொன்னார். ஆனால் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளே இதை ராமானுஜருக்கு கட்டளை இட்டாராம். எப்போ இதை கட்டளை இட்டார் அப்படின்னா, கத்தியத்திரயத்தை ராமானுஜர் பங்குனி உத்திர நன்னாள் அன்னைக்கு விண்ணப்பிக்கிறார் பெருமாள் முன்னாடி, நம்பெருமாள் முன்னாடி. அப்போ பகவான் சொல்றார், துவயம் அர்த்தானுசந்தானேன சக அப்படிங்கிறார். துவயத்தினுடைய அர்த்தத்தை சிந்திச்சுட்டே இரு. என்ன அர்த்தம்? எப்பொழுதும் பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருப்பேன் மகிழ்ச்சியாக அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்பெருமாள் ராமானுஜர்கிட்ட சொல்றார், அத்ரைக சுகமாஸ்வ, நீ இங்க ஸ்ரீரங்கத்திலேயே இரு அப்படின்னு கட்டளை இட்டாராம். அப்போ உய்யும் 6 எண்ணி உகந்து வாழ்க்கையே நோன்பாக ஆச்சாரியனே கண்கண்ட தெய்வமாக வாழணும்னு ராமானுஜரும் சொல்றார், ஆண்டாளும் அருளியிருக்கா. இந்த 6 வார்த்தைகள் தான் உயிர் நாடி இந்த பாசுரத்துக்கு. வேதமனைத்துக்கும் வித்து ஆண்டாளினுடைய திருப்பாவைங்கிறத இந்த வரிகளிலிருந்து நம்ம தெரிஞ்சுட்டோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கடைசியா ராமானுஜருடைய 100வது பாசுரத்தோட அடியேன் நிறைவு செய்கிறேன். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல்யோனிகள் தோருழல்வோம், இன்றோரெண்ணின்றியே காண்தகு தோழன்னல் தென்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்டவன் பாலன் இராமானுசனை பொருந்தினமே.